of lease financing, operating lease, financial lease, and leveraged lease. Leveraged lease. எப்போ இந்த லீஸ் ஃபைனான்ஸ் தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கார்பரேட் இருக்காங்க அல்லது ஒரு கம்பெனி நீட் ஃபார் பர்ச்சேஸ் எ மெஷின், ஒரு பர்ச்சேஸ் மெஷினரி அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு மெஷினரியை அர்ஜென்டா பர்ச்சேஸ் பண்ணணும். திஸ் மெஷின் இஸ் பியூர்லி இம்போர்ட்டட் ஃப்ரம் எனி அதர் நேஷன். வேற ஒரு நேஷன்ல இருந்து நம்ம வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டோம். அப்ப அதை வாங்குறதுக்கும் நமக்கு வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நீடட். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நீடட். பல கோடி ரூபாய் செலவாகுது சார். இந்த பல கோடி ரூபாய என்னால இப்ப ஆர்கனைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு, என்னால செய்ய முடியாது, இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்னால செய்ய முடியாது அப்படின்றப்போ அந்த நிறுவனம் என்ன செய்யறாங்க அப்படின்னா லீஸ் அப்படின்றதெல்லாம் ஒன்று என்றாகிறாங்க. அப்படின்னா யூஸ், நான் அந்த அசட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வராங்க. அசட்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. அதுக்கு நீங்க வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த அசட்டை யூஸ் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கணும் இல்லையா? இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அசட்டை ப்ராப்பரா நீங்க திருப்பி செலுத்திடணும். ப்ராப்பரா அவங்கள்ட்ட திருப்பி செலுத்திடணும். அதோட அந்த கான்ட்ராக்டுவல் ஆப்ளிகேஷன் நமக்கு முடியுது. அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் நீங்க கொடுக்க தேவையில்லை. இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கேஷ் ஃப்ளோ நமக்கு ஜென்ரேட் ஆயிட்டே இருக்குமா சார்? அந்த கேஷ் ஃப்ளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கான ஒரு விஷயம்தான் கேஷ் ஃப்ளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இவ்வளவு பணத்தை என்னால திரட்ட முடியல, ஆனா நான் வந்து மெஷினரியை நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் லீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. இதுல ஒரு கேஷ் ஃப்ளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பல கோடி ரூபாய் நான் அதுலயே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா மற்ற வேலைகளை நான் எப்படி செய்யறது? அப்ப அந்த கம்பெனிக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவங்க மோஸ்ட்லி லீசிங் அப்படின்ற கான்செப்டுக்கே போவாங்க. சரி, யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் லீஸ் அப்படின்றது இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் பீரியட்ல இருக்கும். வித்தவுட் டிரான்ஸ்பரிங் ஆஃப் ஓனர்ஷிப் ரைட். இந்த இதெல்லாம் கீ பாயிண்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மீனிங்ல என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. இதனோட மீனிங்ல ஷார்ட் டேர்ம் ஆக இருக்கும். ஷார்ட் டேர்ம் பீரியட். ஓகே. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் டிரான்ஸ்பரிங் ஓனர்ஷிப் ரைட். வித்தவுட் டிரான்ஸ்பரிங் ஓனர்ஷிப் ரைட்டை உங்களுக்கு மாத்தி தர மாட்டாங்க. உரிமை எங்கிட்டயே தான் இருக்கும் சார். பொருளை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அப்ப யார் கையில அந்த ரைட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 2 பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஒரு நபர் இங்க, இன்னொரு நபர் அவரு. அப்படின்னா அசட்டை யாரு வச்சிருக்காங்களோ அவங்க லீசர். ஓகே. யாரு யூஸ் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு பேரு லீசி. இந்த 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் புரியணும். அசட்டை ஓன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அசட்டை நான் வாங்கி வச்சிருக்கேன் சார் அப்படின்றவங்க பேரு லீசர். அசட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லலாம், லீசி. இந்த 2 பேருக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுருங்க. அப்போ ஓனர்ஷிப் ரைட் இப்ப யாருகிட்ட இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆப்ரேட்டிங் லீஸ்ல லீசர் கிட்ட இருக்கும் சார். லீசரே வச்சிருப்பாரு, குத்தகைதாரரே அதனுடைய ஓனர்ஷிப்பை வச்சுப்பாரு. அப்போ ஓனர்ஷிப் என்னோடதுன்னா அப்போ என்னோடதான் ரைட் அப்படின்னா நான் தான் மெயின்டெனன்ஸும் வச்சுப்பேன். மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸையும் நான் தான் கொடுப்பேன். மெயின்டெனன்ஸ்
அண்ட் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸை நான் தான் பியர் பண்ணுவேன். பியர்ஸ். ஓகே, இது யார் பியர் பண்றாங்க ஏற்றுக்கொள்கிறார்? இவர் இதை யார்கிட்ட ரைட் இருக்கோ அவங்க ஏத்துக்கணும் சார். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட் முடிஞ்சு போச்சுங்க. ஓகே, இந்த ஷார்ட் டேர்ம் பீரியட் அப்படின்றது தென் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் த பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட குறைவான காலகட்டமாக இருக்கும். லைஃபே அவ்வளவு நாள் தான் சார் அப்படின்னா அதோட அதிகமா போகாது. அந்த அசட்டோட குறைவான நாளாக இருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் புரியுதாமா? இதுக்குள்ளேயே எல்லாமே வந்துருச்சுங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ரெண்டிங் ஆபீஸ் எக்யூப்மெண்ட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ். ஒரு ஆபீஸுக்கு தேவையான பொருளை ஃபியூ மந்த்ஸ் கடன் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த அவ்வளவு தூரம் எங்க நம்ம வீட்டுல ஒரு விசேஷம், அந்த விசேஷத்துக்கு கல்யாணத்துக்கு அதாவது அந்த சாப்பாடு ஆக்குறதுக்கு தேவையான பாத்திரம், சேரு இதெல்லாம் எடுத்துட்டு வருவோம் இல்லைங்களா? ரெண்டலுக்கு வாங்கிட்டு வருவோம், பார்த்துருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். மறுபடியும் அந்த பீரியட் முடிஞ்சதே நம்ம கொண்டு போய் திருப்பி கொடுத்துருவோம். அப்போ ஓனர்ஷிப் எல்லாம் யார்கிட்ட தான் இருக்குங்க? அவர்கிட்ட தான் இருக்கு. லீசர் கிட்ட தான். லீசர் கிட்ட தான் இருக்கும். ட்ரில்லிங் மிஷின் கூட. ஆமா, நிறைய சொல்லலாங்க, இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, இது அப்படியே ஆப்போசிட் பண்ணுங்க. இங்க பினான்சியல் லீஸ்ல long term period with transfer ownership. ஆமா, With transfer of ownership. கேபிட்டல் லீஸ் சார், கேபிட்டல் லீஸ். ஆமா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மோஸ்ட் ரிஸ்க். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் மட்டும் கிடையாது, மோஸ்ட் ரிஸ்க், ரிவார்டு அண்ட் ஓனர்ஷிப் எல்லாமே அவருக்கு தான். இப்ப யாருகிட்ட போயிரும் அப்படின்னா லீஸுக்கு போயிடும். இது யாருக்கு நம்ம மாத்தி கொடுத்துருவோம்? எல்லாமே டிரான்ஸ்ஃபர், அவருக்கு அவர் பேர்ல எல்லாமே எழுதி கொடுப்போம். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்போன் டவர் எல்லாம் அமைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு பிளேஸ்ல ஒரு குறிப்பிட்ட லேண்ட் ஆக்குபை பண்ணி அந்த லேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா செல்போன் டவர் போடுவாங்க. அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பினான்சியல் லீஸ். ஏன்னா இது ஷார்ட் டியூரேஷனுக்காக அமைக்கப்படுறது இல்லை. ஒரு 30 வருஷம் 50 வருஷம் இது மாதிரி. ஒரு பேங்க் வந்து ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க போடுற கான்ட்ராக்டும் இதுதான். அதாவது அவங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஓன் பில்டிங்கே இருக்காது பேங்க் எல்லாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கக்கூடிய பில்டிங்கா தான் இருக்கும். நம்ம பில்டிங் மட்டும் கட்டி வச்சா போதுங்க, அவங்களே வந்து எல்லாமே டெக்கரேட் பண்ணி அவங்களே பேங்கினுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணிக்குவாங்க. அப்போ பில்டிங் மட்டும்தான் நம்மளுது. அப்போ ஒரு 35 இயர்ஸ் அல்லது 30 வருஷம் அப்படின்னு நாம அவங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம். ஓனர்ஷிப் ரைட்டையே எழுதி கொடுத்துருவோம். அந்த இடத்துல நீங்க உரிமை கொண்டாட முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மட்டும்தான் வரும்? இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வரும். இது ஏன் பேங்குன்னு நீங்க போய் சொல்ல முடியாது. அது மாதிரிதான். அப்போ ஒரு பிக்சடு பீரியடுக்கு உங்களுக்கு ஓனர்ஷிப் ரைட் எல்லாமே யாருக்கு போயிடும்? லீஸுக்கு போயிடும். ஓகே, புரியுதா இதுல? அப்போ யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா ஆல் எக்கனாமிக் லைஃப் ஆஃப் யூஸ்ஃபுல் அசட்ஸ் எல்லாமே அவருக்கு போயிடும் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுப்போம், என்ன அப்படின்னா இந்த இடத்த நீங்களே வாங்குறதுனால வாங்கிக்கங்க சார் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம் ஆஃபர். இதுக்கப்புறம் நம்ம அதை இடிச்சு 99 இயர்ஸ்க்கு லீஸ் எடுக்கறாங்களே அந்த மாதிரியாங்க சார்? ஆமா, அதெல்லாமே ஏவிஎம் ஸ்டுடியோலாம் வரும் சார். ஆமா, ஸ்கூல்ல அந்த மாதிரி எடுப்பாங்க. எஸ். இப்போ மோஸ்ட்லி லேண்ட் ஆக்குபை பண்ணி ஏதாவது கடைகள் கொண்டு வராங்க அப்படின்னாவே லீசிங் மெஷினரி பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு எடுப்பாங்க. நீங்க எதுக்காக மெஷினரி வாங்கணும்? பயன்படுத்திட்டு இன்னொருத்தருக்கு மாத்தி கொடுத்துட்டு போயிடலாம்.
ஓகே, இதனோட மெயின்டெனன்ஸ் யாரு பண்ணுவா? மெயின்டெனன்ஸ், லீசி இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பியர்ஸ் லீசி. இதுலயே தாங்க கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இவ்வளவுதாங்க அதுல இன்ஃபர்மேஷன். அவ்வளவுதாங்க. நீங்க தனியா படிச்சீங்கன்னா மனப்பாடம் பண்ணணும். இப்படி கம்பாரிசன் பண்ணி படிச்சீங்கன்னா மனப்பாடமே பண்ண தேவை. ஓகே, லிவரேஜுக்கு அப்புறம் வரங்க, இப்ப வேணாம். லிவரேஜ நம்ம அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. மோஸ்ட்லி எல்லா பாயிண்ட்ஸுமே இதுல நம்ம இதுக்குள்ளேயே கவர் பண்ணிட்டா திரும்ப திரும்ப இதுலதான் கேள்விகள் வரும். பார்த்துடலாம். டேன்யூர் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கலாம். டேன்யூர் காலம். இது எப்படி பாத்தீங்கன்னா யூஸ்வலி கவர்ஸ், டேன்யூர் பாத்தீங்கன்னா கவர் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசெட்ஸ். யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசெட்ஸ், அதாவது யூஸ்ஃபுல் லைஃப்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த அசெட்டுக்கு 3 வருஷம் தான் ஒர்க் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அசெட்டை நம்ம யூஸ் பண்றது 3 வருஷத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டேன்யூர் வந்து அதோட குறைவான காலமாக இருக்கும். பாருங்க, லெஸ் தேன் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அசெட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யூஸ்வலி கவர், இதுல பாத்தீங்கன்னா கவர்ஸ் மோஸ்ட் அல்லது ஆல் யூஸ்ஃபுல் லைஃப். பேங்க் கட்டுறதுக்கு பில்டிங் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பில்டிங்கோட ஆயுட்காலம் 40 வருஷம்னா 40 வருஷம் அவங்க லீஸா எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த பேங்கை டெமாலிஷ் தான் பண்ணணும், அல்லது அவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு அர்த்தம். அந்த கட்டடத்தை டெமாலிஷ் தான் பண்ணணும். லைஃப் ஆஃப் அசெட்ஸ். இது எப்ப செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் அப்ஃப்ரண்ட் காஸ்ட் ஆக இருந்தா பினான்ஸுக்கு போவாங்க. லார்ஜ் அப்ஃப்ரண்ட் காஸ்ட் அப்படின்னா கண்ணு முன்னாடியே இது ஒரு பெரிய தொகை அப்படின்னு தெரிஞ்சா இதை நம்ம வாங்குறது வேஸ்ட், இந்த அசெட்டை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் காஸ்ட் இருந்தா மட்டும்தான், ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி லோவர் காஸ்ட் அப்படின்னா மட்டும்தான் ஆப்ரேட்டிங் லீஸ் பண்ணுவோம். அடுத்தது அப்சொல்யூஷன் ரிஸ்க். அப்படின்னா வழக்கொழிவு அப்படின்னு அர்த்தம். வழக்கொழிவு யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சார் அது ஸ்கிராட்ச் தான் சார் வரும், இனிமேல் அதை வந்து நம்ம பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அது அப்போ அந்த வழக்கொழிவை யாரு ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அதாவது அப்சொல்யூஷன் ரிஸ்க் பியர்ஸ் லீசி அவரே ஏத்துக்குவார். ஈஸி. இங்க பாத்தீங்கன்னா வழக்கொழிவு பழசாகி போச்சுனாலும் யாருட்டு தான் இருக்கும் அப்படின்னா ஏற்றுக்கொள்வார். டீசர். அவ்வளவுதாங்க. இவ்வளவுதாங்க கீ பாயிண்ட். இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கலாங்க, இது யாருடைய பேலன்ஸ் ஷீட்ல ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரியான கான்செப்ட், இந்த லீசிங்க பத்தி பேசக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்னமா, அக்கௌண்டிங் ஏஎஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 19 சார். ஓகே, சூப்பர். ஏஎஸ் 19 தான் டீல் பண்ணும். இது மட்டும் தனியா எழுதுற மாதிரி. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏஎஸ் 19 வந்து டீல் பண்ணும். எதைய? லீசிங்.
அப்படி லீட் பண்றப்ப யாருடைய புக்ஸ்ல இதை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு பாருங்க. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் லீஸ் யாருடைய ரெக்கார்ட், அதாவது பேலன்ஸ் ஷீட்ல இது அப்பியர் ஆகும்? லீசிங் கம்பெனி சார். எதுக்குங்க பொதுவா சொல்லக்கூடாது? ஆப்ரேட்டிங் லீஸா பினான்சியல் லீஸா? ஆப்ரேட்டிங் லீஸ். ஏன்னா யாரு ஓனரோ அவரோட அக்கௌண்ட்ல தான் இது அப்பியர் ஆகும். அதான் நான் சொல்லுது. ஆமா சார். அவரோட அப்போ இந்த இடத்துல ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா சரியா போச்சு. அப்போ இந்த இடத்துல ஓனர் லீசர். அப்போ இந்த எஃபெக்ட் எல்லாமே லீசரோட பேலன்ஸ் ஷீட்ல தான் அப்பியர் ஆகும். பேலன்ஸ் ஷீட்ல இந்த அசெட் எந்த அசெட்டா இருக்கும்? லீஸ்டு அசெட்ஸ் அப்படின்னு நீங்க காட்டிக்கலாம். லீஸ்டு அசெட்ஸ் காட்டுவோம் இல்லைங்களா? சொத்துல காட்டுவோம். லீஸ் ஹோல்டு லேண்ட், லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டி சொல்றோம் இல்லைங்களா? லீஸ் ஹோல்டு ப்ராப்பர்ட்டின்னு அசெட் சைட்ல காட்டணும். யாருடைய புக்ஸ்ல காட்டுவீங்க? லீசரோட புக்ஸ்ல. லீசரோட பேலன்ஸ் ஷீட்ல தான் அப்பியர் ஆகும். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா லீசியுடைய பேலன்ஸ் ஷீட்ல தான் அப்பியர் ஆகும். ஓகே, இந்த ரெண்டும் கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சார் இது சர்வீஸ் லீஸ் சார், இது கேபிட்டல் லீஸ். கேபிட்டல் லீஸ் அது ஒரு வார்த்தை இருக்கலாங்க. இதுக்கு வந்து சர்வீஸ் லீஸ் சார். சர்வீஸ் லீஸ்னு சொல்லுவாங்க, இது கேபிட்டல் லீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெருசு இல்லையா? அவ்வளவுதாங்க. இதுக்குள்ள எல்லா கேள்விகளும் அடங்கி போச்சுங்க. ஓகே, லிவரேஜ் லீஸ் அப்படின்றதுக்கு வரும். இது என்ன சார் புதுசா இருக்கு? லிவரேஜ் லீஸ் இட் இஸ் அ டைப் ஆஃப் பினான்சியல் லீஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் பினான்சியல் லீஸ்ங்கிறா. a type of financial lease. ஓகே, அப்போ எதனுடைய சாயல் வரும்? பினான்சியல் லீஸினுடைய சாயல் அப்படியே வரும். அப்போ the leaser finances பாருங்க. the leaser finances அவருக்கு தேவையான பணத்தை இந்த அசெட் அக்விசிஷன் பண்ணணும் இல்லையா? இந்த அசெட்டை வாங்குறதுக்கு வித் சப்ஸ்டான்சியல் பாரோ பண்ணுவார். வித் சப்ஸ்டான்சியல் பாரோ பண்றதுனால கடன் இல்லையா? இன்னொருத்தட்டு போய் நான் கடன் வாங்குறேன் சார், இந்த கம்பெனி மெஷினரிய வாங்கணும். இப்போ நான் தான் கம்பெனி, நான் என்னோட கம்பெனின்னு வச்சுக்கோங்க, குரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் ஜெர்மனில இருந்து ஒரு இம்போர்ட்டட் மெஷினரியை நான் வாங்கணும். இப்போ என்கிட்ட பணம் இல்லை. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒன்று இருக்கு, ஐடிபிஐ, ஐஎஃப்சிஐ. அவங்கள்ட்ட போயிட்டு நான் கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் பண்ணி கொடுங்க, இந்த அசெட்டை வாங்குறதுக்கு எனக்கு ஃபினான்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ற. அவங்களே என்னோட ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு இந்தாங்க உங்களுக்கு நான் ஃபினான்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. 10 கோடி ரூபாயில 8 கோடி ரூபாய் எனக்கு என்ன பண்றாங்க, சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. நான் அந்த அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் யாருக்கு லோன் கட்டணும்? பேங்க்கு கட்டணும். அதனாலதான் இதுக்கு பேரு பாரோ பண்றதுனாலதான் இதுக்கு பேரு லிவரேஜ். டெட் இல்லையா? இந்த இடத்துல டெட் தானே, பாரோங்கிறது டெப்ட் பண்றதுனாலதான் இதுக்கு லிவரேஜ். அசெட்டை வாங்குறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, கடன் வாங்கி அசெட்டை வாங்குறீங்கன்னு அர்த்தம். கடன் வாங்கி அசெட்டை வாங்குறதுனால சொத்தை வாங்கியதால் ஏற்படுவது அப்படின்னு அர்த்தம். புரியுதா?
இப்போ எனக்கு யாருக்கு இடையில இந்த இடத்துல லீஸ் நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசெட் வந்து ஐடிபிஐ வாங்கி எனக்கு லீஸு கொடுக்குற மாதிரி நடந்திருக்கும். இதுல 3 பார்ட்டிஸ் இருப்பாங்க. இதுல எத்தனை பார்ட்டிஸ் இருப்பாங்க? 3 Three பார்ட்டிஸ். parties. அப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா லீசர், லீசி, Lender, sir. லீசி, லீசி, இன்னொருத்தர் என்ன அப்படின்னா லெண்டர். ஓகே, இந்த 3 பேருக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். இவர்தான் வந்து கடன் தருபவர். ஐஎஃப்சிஐ இடிபில படிச்சிருக்கணுமா? ஐஎஃப்சிஐ, ஐடிபிஐ இவங்கெல்லாம் லீஸ் ஃபைனான்ஸ். Yes, sir. இப்போ ஒரு ஏர்கிராப்ட வாங்கணும், பெரிய செலவு சார். நீங்க மட்டும் வாங்க முடியாது. அப்போ கண்டிப்பா ஒரு பேங்கரோட சேர்ந்துதான் நீங்க வாங்கணும். இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். மல்டிபிள் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் போய் எடுத்து படிக்கவே வேணாம் சார், அப்படியே எடுத்துட்டு போயிடலாம், அவ்வளவுதான். இதுதான். அப்போ ஓனர்ஷிப் யாருகிட்ட இருக்கும்? ஓனர்ஷிப் லெண்டர் கிட்ட இருக்கும். நான் தான் சொன்னேன். இது எதனுடைய உருவம் போன்றது? Financial. Lender, sir. இதுல பாத்தீங்கன்னா ஓனர்ஷிப் லைஸ் வித் யார் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது 3 பேர்த்திட்டையுமே கொடுத்துக்கலாம். அதாவது லீசர் வந்து இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடலாம், லெண்டர்கிட்ட கொடுக்கலாம், யார்கிட்ட வேணாலும் இந்த இடத்துல லைஸ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யார்கிட்ட போகுது அப்படின்னா லீசி, அடுத்தது ஆக்சுவலா லீசர். பேங்க் வந்து டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுக்குவாங்கல்ல சார், நம்ம பணம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும். ஆமா, இது வந்து என்னன்னா அவங்களே அந்த மாதிரியான மெஷினரியை ஆல்ரெடி வாங்கி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்துருவாங்க. அப்படியெல்லாம் உருவாக்குனது நிறைய சுகர் ஃபேக்டரி எல்லாம் அந்த மாதிரிதான் உருவாக்குனாங்க. இதுல யார்கிட்ட வேணாலும் போகும். இதுல லீஸுக்கு கூட அனுப்பிச்சிடலாம், ஏன்னா இது பினான்சியல் லீஸ் அப்படின்றதுனால. லீசரை கூட ரிட்டர்ன் பண்ணிட்டு, சார் நீங்க ஏன் போய் பேங்கர்கிட்ட போறீங்க? இப்போ லீசர் அசட்டை வச்சிருக்காரு இல்லைங்களா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஏன் பேங்க்ல போய் கடன் கேட்கறீங்க? இந்தாங்க என்னோடதே ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்கு, என்னோடது வந்து ஏபிசிங்கிற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி, நாம 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் சார், அந்த 8 கோடி ரூபாயை நானே என்னுடைய கம்பெனில இருந்து உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப லீசர் அவரோட ஓன் கம்பெனி அண்ட் லீசி. அப்ப இப்போ ஓனர்ஷிப் எங்கிட்டயே இருக்கட்டும் சார்னு சொல்லிடுவார். புரியுதாங்க? ஓனர்ஷிப் எங்கிட்டயே இருக்கட்டும், இந்தாங்க அசெட் எடுத்துட்டு போங்க, யூஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. சம்டைம்ஸ் அதுவும் நடக்கும். ஓகே, இதுதான் அதுல இருக்கக்கூடிய சாராம்சம். ஓகே, ஃபைன், சூப்பர். இப்ப இது எப்படி இருந்துச்சுமா இந்த கிளாரிபிகேஷன் சார்? ரொம்ப கிளியரா இருந்தது. இதெல்லாம் ஒரு மெத்தடாலஜி சார். எப்படிலாம் டீச் பண்ணா எப்படி மக்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்றதுக்கு நீங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான டீச்சிங் மெத்தடாலஜி யூஸ் பண்றீங்க சார். அதெல்லாம் நல்லா லேர்ன் பண்ணிக்கிறேன் சார். நாளைக்கு நாங்க உள்ள வந்தாலும் இந்த மாதிரி தான் சார் பசங்களை டீச் பண்ணுவோம். நீங்க உள்ள வராதீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி படிங்க. ஷார்ட் பீரியட்ல நீங்க எப்படி படிக்கணுங்கிறது தான் இந்த கிளாஸ்ல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம். புரியுதாங்க? இப்படி படிச்சா சீக்கிரம் அந்த டாபிக்கை முடிச்சுட்டு போயிடலாம்னு அர்த்தம். ஓகே, நல்லா படிங்க. தேங்க்யூ சார். ஓகே, இன்னும் ஒரே டாபிக் தான் இருக்கு.